டெல்லியில இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு போனோம். காலையில யோகுவ ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் பாப்பாவ கூட்டிட்டு அத்தை, நான், பாப்பா, அப்புறம் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்க எல்லாம் போனோம். யோகு வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் லஞ்ச் வேண்டான்ட்டாங்க. அதனால யோவுக்கு மட்டும் லஞ்ச் பண்ணி அவனை ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். பாப்பாவுக்கு நாஸ்டா மட்டும் கொடுத்துட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு வந்தோன்னே முதல்ல 2 விளக்கு வாங்கி ஏத்திட்டு, அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணோம். அர்ச்சனை பண்ணிட்டு சாமியெல்லாம் நல்லா நிதானமா பொறுமையா நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை நடக்கிற ஹாலுக்கு போனோம். அங்க அப்பதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவா யாரும் வரல. நாங்க சீக்கிரமாவே இன்னைக்கு போயிட்டோம். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட பூவெல்லாம் கொடுத்து கவர்ல போட்டு வைக்க சொன்னாங்க. பூஜைக்கு ரெடி பண்றதுக்காக ஒவ்வொரு ஆளுக்கும் தனியா கொடுப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் நானும் போய் என்னோட இடத்துல உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துருந்தா அப்புறம் போனை கேட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. போனை கொடுத்தோன்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கும் பூவை கையில கொடுத்து நீனும் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தோன்னு போனை கொடுத்துட்டா. அது அழகா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா முதல்ல. அப்புறம் அதையே எடுத்து போட்டு இப்படி அப்படி விளையாட்டு இருந்தா. ஏதாவது சொன்னா அப்புறம் அழுதுருவா. நம்மளே பூஜை பண்ண விட மாட்டாளேன்னு நானும் பேசாம உட்காந்துட்டேன். அப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்னியா பூஜை பண்ணாங்க. 9 பெண் குழந்தைங்களை உட்கார வச்சு அப்புறம் ஒரு பையனை உட்கார வச்சு பண்ணாங்க. பாப்பா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறேன், உட்காரவே மாட்டேங்கிறாங்க. அழுவுறா, பயங்கரமா அழுவுறா. நானும் அதை இதே சொல்லி சமாதானப்படுத்துறேன். உட்கார வச்சு மம்மி பக்கத்துல இருக்கேன்னு. உட்காரவே மாட்டேன்னு ஒரே அடம். சரி வான்னு மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லா பூஜையும் முடிஞ்சு ஆர்த்தி காட்டினாங்க. அப்புறம் ஆன்ட்டி எல்லாம் குங்குமம் வச்சாங்க. இவங்க அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம். அப்புறம் பாப்பாவுக்கு அந்த பேகு, ஒரு பிளேட்டு, வெத்தலை பாக்கு, பழம், ஒரு கிரையான்ஸ் கலரு இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அத கையில வச்சுக்கிட்டே இருந்தா, என்னோட பையன்னு குடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மேல போயிட்டோம் சாப்பிடுறதுக்கு. இங்க எங்கேயோ ஓடிட்டே இருந்தா. அந்த தட்டுல அவ முகம் தெரியுதா, அத பார்த்து ஹாய் காய்ஸ் அப்படின்னு வீடியோ எடுக்கிறேன்னு அவளா பேசிட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிடுறதுக்கு இலையும் போட்டாங்க. சாம்பார் சாதம், கூட்டு, உருளைக்கிழங்கு, வடை, கேசரி, அப்புறம் தயிர் சாதம், தேங்காய் சாதம் எல்லாம் வச்சிருந்தாங்க. பாருங்க அவளா சாப்பிடுறேன்னு என்னை ஊட்ட விடல. சாப்பிட்டுட்டு அப்புறம் கீழே வந்தா கொலு வச்சிருந்தாங்க. கொலு உள்ளே பார்த்துட்டு அந்த ஒரு பொண்ணு பாப்பா கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு